ஏய் நில்ல. உன்னோட கையில என்ன இருக்கு? கையிலலாம் ஒன்றும் இல்லை மேடம். என்ன போடுங்க நீங்க. உன்னோட முகத்தை காட்டு. என்னங்க நீங்களா? ஆமா நானே தான். எனக்கு தெரியாம நின்று என்ன வேவ் பார்த்து என்ன முட்டாளாக்க பார்த்திருக்கீங்க. நான் ஒன்றும் அந்த மாதிரிலாம் நினைக்கல சந்தியா. நான் உண்மையாவே என் பொண்டாட்டி காணும் தான் கிளம்புனேன். வேற ஒன்றும் இல்லை. அது இந்த சூடான சூழல்ல என் பொண்டாட்டிக்கு நானே என் கையால் சூடாக ஒரு டீ கொடுத்தேன்னா அவங்க டியூட்டியை தெம்பா பார்க்கலாம்ல. நீங்க இந்த ராத்திரியில எனக்கு டீ கொடுக்காம வந்தீங்க? ஆமா, அதுவும் நானே போட்ட டீ. என்ன பண்றது சந்தியா, உங்களோட ராஜ்யத்துல ஒரு புருஷன் பொண்டாட்டிய பார்க்கறதே பெரிய கஷ்டமா போச்சு. நாங்க குடிங்க. முதல்ல நீங்க குடிங்க. நீங்க சாப்பிடுங்க. என்னங்க ரொம்ப நல்லா இருக்கு. வாசனையும் கமகமன் இருக்கு. நீங்களும் கொஞ்சம் குடிங்களே. நீங்க சாப்பிடுங்க. இந்தாங்க. என்ன கஸ்தூரி இந்த நேரத்துல கிச்சன் பக்கம் வந்திருக்க? தூக்கம் வரலையா? அம்மா பருப்பு ஊற வைக்க சொன்னாங்க, அதுக்கு தான் வந்தேன். அவ்வளவுதானே, குடு, நான் உனக்கு பண்ணி தரேன். அதெல்லாம் எனக்கு எதுவும் தேவையில்ல. எனக்கு என் வேலையை செய்ய நல்லா தெரியும். சரி 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 சரி, உன் இஷ்டப்படியே நீ செய். நான் போனா போதும் உனக்கு உதவி செய்யலாம்னு நினைச்சேன், அவ்வளவுதான். காலையில எந்திரிக்கிறதுல இருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் அங்க இங்கன்னு சுத்திக்கிட்டே இருக்க. டயர்ட் ஆயிடும்ல? என்னால அத பார்க்கவே முடியல. இருந்தாலும் பரவாயில்ல, சும்மா சொல்லக்கூடாது. வீட்டு வேலை எல்லாத்தையும் பாத்துக்கிற. அம்மா மட்டும் இல்ல, வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் ஒரு குடும்பத்துல ஒரு பொண்ணா பாத்துக்கிறாங்க. தனி ரூம் வேற கொடுத்துருக்காங்க. உன் மேல அவ்வளவு அன்பு வச்சிருக்காங்க. பாட்டிக்கெல்லாம் கூட கூட்டிட்டு போறாங்க. நான் ஒரு சாதாரண வேலைக்காரன். வேலையும் கம்மி, சம்பளம் அதோட கம்மி. அரசாங்கம் எனக்கு எவ்வளவு சம்பளம் தரும் நினைக்கிறேன்? வெறும் 5000 ரூபாய். 5000? நீ இவ்வளவு பெரிய வீட்டுல வேலை செய்யறதுனால உனக்கு சம்பளம் அதிகமா இருக்கும்ல? உனக்கு நிஜமாலுமே 5000 ரூபாய் சம்பளம் கிடைக்குதா? கம்மி தானே, எனக்கும் தெரியும். ஆனா தீபாவளி அப்போ 2 சம்பளம் கொடுப்பாங்க. 5 10 கிடைக்கும். ஏதோ கஷ்டப்பட்டு வாழ்க்கைய ஓட்டிக்கிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். தீபாவளிக்கு டபுள் சம்பளம் கிடைக்குமா? ஆமா. அப்படியா? நான் நாளைக்கே அம்மாட்ட சம்பளத்தை பத்தி பேச போறேன். இத்தனோட சம்பளத்துல இவ்ளோ பெரிய குடும்பத்துக்கு நான் வேலை செய்ய முடியாதுன்னு சொல்லிட போறேன். இத சொல்லியே ஆகணும். நான் வச்ச குறி தப்புலன்னு நினைக்கிறேன். சும்மா சொல்லக்கூடாது லக்ஷ்மண் பிரசாத். இவ கதை நாளையோட முடிஞ்சது. கவலையே படாத லக்ஷ்மணா, நாளையில இருந்து கஸ்தூரியோட ரூம் உனக்கு தாண்டா. போய் தூங்கு போ.